ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. டிமார்ட்டு தான் வந்திருக்கோம். நம்ம கடை பக்கத்துலேயே டிமார்ட்டு. முன்னாடிலாம் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நாங்கள் டிமார்ட்டுக்கு போவோம். இதே டிமார்ட் தான். இப்போ நம்ம டிமார்ட் பக்கத்துலேயே நம்ம கடை வந்தனால கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. அன்றைக்கி நம்ம கடைக்கு தேவையான கொஞ்சம் பொருள்லாம் வாங்குறதுக்காக டிமார்ட் வந்தோம். அதை தான் நான் ஷாப்பிங் வீடியோன்னு சொன்னேன். ஏன் ஷாப்பிங் வீடியோனா, நம்ம டிமார்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு செக்ஷனாக போய் நமக்கு தேவையானதெல்லாம் பார்த்து வாங்கும்போது நமக்கு அந்த டைமிங் ஆகிடுது இல்லையா. அதுக்கப்புறம் எனக்கு தேவையான மருமக பொண்ணு வந்து கடைக்கு தேவையானதெல்லாம் ஒரு சைடு வாங்க போனாங்க. நான் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பார்த்துட்டே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஷாம்பு அது இதெல்லாமே நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். நம்ம பலசரக்கு ஜாமான் வந்து இன்றைக்கி 1 கிலோ வாங்குகிற இடத்துல நான் 1.5 கிலோ கூட வாங்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு சாப்பாடு தான் முக்கியன்ற மாதிரி. சாப்பாடு வந்து முக்கியம்தான், ஆனால் அதை வந்து நல்லா சத்துள்ளதாக நல்லா 2 காய் பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் நம்ம இருக்கோம். அதனால் பலசரக்கு ஜாமான் வந்து நான் 1 கிலோ 2 கிலோ வாங்குகிற இடத்துல 2.5 கிலோ கூட நான் வாங்கிடுவேன். ஏன்னா டக்குன்னு நம்ம பொருள்லாம் நிறையா இருந்தால் தான் டக்குன்னு நம்ம சமைக்கிறதுக்கு அந்த நல்லாயிருக்கும். இல்லைன்னா எப்பயுமே இப்போன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே எனக்கு வந்து ஜாமான் ஃபுல்லாக வாங்கி வச்சிடணும். எதுக்குமே நான் பலசரக்கு ஜாமானுக்கு நான் வெளியில் போய் டெய்லி வாங்குறதோ இல்லை வாரம் வாங்குறதோ இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை வாங்குறதோ வச்சுக்க மாட்டேன். முன்னால் நம்ம கேட்ரிங் வாங்கும்போதே நமக்கு அந்த வீட்டு உபயோகத்துக்கும் நமக்கு நம்ம பொருள் மிஞ்சும். அதுலேயே தான் நான் ரொம்ப வருஷம் அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். இப்போ தான் கிட்ட ஒரு 8 வருஷமாக தான் நான் மாதம் வீட்டுக்குன்னு நான் வாங்குறேன். இல்லைன்னா கேட்ரிங்க்கு வாங்கும்போதே நான் எடுத்து வச்சுருவேன். எல்லோரும் அப்படி தான் செய்வாங்க இல்லையா. அப்படியே கண்ணாடி கிளாஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மண் சட்டி, இது வந்து கண்ணாடி தான், ஆனால் மண் பாத்திரம் மாதிரியே இருந்தது. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. இப்போ நாங்கள் காசிக்கு போனோம் இல்லையா, அங்கே வந்து நான் எப்பயுமே டீ ரொம்ப குடிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்து காஃபி 2 தடவை குடிச்சேன்னா டீ ஒரு தடவை குடிச்சிருவேன். வாரத்தில் ஒரு நாள் என்ன டீ போடுவோம். ஆனால் நான் ரொம்ப டீ குடிக்க மாட்டேன். வெளியில் அவுட்டருக்கு எங்கேயாவது போனால், நம்ம எங்கேயாவது கோயில் அந்த மாதிரி போனோன்னா நமக்கு ஃபில்டர் காப்பி நம்ம நினைக்கிற நேரம்லாம் கிடைக்காது இல்லையா. அதெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து ஃபில்டர் காப்பி இருக்கும். நம்ம இந்த மாதிரி இந்த பேக்கரி அந்த மாதிரி டீ கடைக்கெலாம் போனோம்னா ஃபில்டர் காப்பி மோஸ்ட்லி இருக்காது, முக்கால்வாசி இருக்காது. அப்போ நான் டீ குடிப்பேன். ஆனால் காசியில் போய் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஒரு அதுனா நம்ம டீ தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க டீ வந்து இஞ்சி நிறையா தட்டி போடுறாங்க, மசாலா டீன்றாங்க, இஞ்சி டீங்கிறாங்க. ரொம்ப டீ வந்து நல்லா இருந்தது, சூப்பராக. அந்த மண் அந்த களையத்தில் கொடுக்கும்போது சூப்பராக இருந்தது. அப்படியே இதை பாத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு தேவையான பொருள் இதெல்லாம் வாங்கிட்டு மருமக பொண்ணு வந்து அந்த செக்ஷனில் இருந்தாங்க. நான் இந்த ஒவ்வொரு செக்ஷனாக போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். முன்னாடிலாம் நான் வந்து கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் ரெடிமேடு மிக்ஸ் வாங்கி பாயசம் வச்சதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் இருந்தாலும் நான் அந்த சேவரட் சேமியா, அப்போல்லாம் சேவரட் சேமியா நீல பாக்கெட்டில் வரும், பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நல்லா உடச்சி நெய்யில் வறுத்து வெந்நீரை வச்சு கொதிக்க வச்சு அதில் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால்லையே வேக வச்சு நாங்கள் கேட்ரிங் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆகிறனாலையா என்னன்னு தெரில, இந்த மாதிரி ரெடிமேட் மிக்ஸ் நிறைய இருக்கிறனாலையா என்னன்னு தெரில, நான் ரெடிமேட் மிக்ஸு இப்பப்போ கொஞ்சம் வாங்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா திடீர்னு நம்ம பாயசம் வைக்கணும்னு நம்ம நினைப்போம். அப்போ வந்து அது இருந்தால் கொஞ்சம் உபயோகமாக தான் இருக்குது. இந்த மாதிரி நான் வெல்லம் 1 கிலோ 2 கிலோ வாங்கி வச்சு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம்லாம் முன்னாடிலாம் அது என்ன சொல்கிறது, சிரட்டையில் வர மாதிரி வரும். இப்போல்லாம் பாருங்கள் அது மாதிரி ஒரு ஷேப்பாக 1 கிலோ வெல்லம் ஒரே மாதிரி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கும். எல்லாமே மாறிடுச்சுல ஃப்ரெண்ட்ஸ், உலகமே வந்து மாறிடுச்சு. காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லதான்னு என்னை கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக நம்ம எதாக இருந்தாலும் நம்ம மாவாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் நம்ம அரைச்சி வீட்டில் செய்கிறது தான் நம்ம உடம்புக்கு இது நல்லது. ஆனால் இந்த அவசர உலகத்தில் அதெல்லாமும் தேவைப்படுது. ஆனால் அதை தேவைப்படுற நேரத்தில் மட்டும் வாங்கிட்டு மற்றபடி நம்ம வீட்லேயே எல்லாம் செஞ்சு சாப்பிட்றதான் நம்ம உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் எப்பயுமே 2 காய் வச்சுருவேன். நான் வீடியோக்காகலாம் 2 காய் வைக்கிறதே கிடையாது. நீங்கள் கூட வீடியோக்காக 2 காய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கெலாம் சமைக்கலை, நான் வீடியோ போடலை. நான் வீடியோக்காக நான் ஏதாவது ஒன்று செஞ்சு கூட போட்டுருந்துருக்கலாம். ஏன்னா பிள்ளைங்கள்லாம் வெளியில் போயிட்டாங்க. எனக்கு இந்த கழுத்துக்கிட்ட கொஞ்சம் நெறிக்கட்டின மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு சாப்பிடவும் தோணலை. அதனால் இன்றைக்கி நான் சாப்பாடு என்ன சொல்கிறது, ஃபாஸ்டிங்காக அது மாதிரி இருக்கேன். அப்படியே மாடி செக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு கால் மிதி அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். மொத்தத்தில் இன்றைக்கி சமையல் வீடியோ வரல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி.
நம்ம கடை பக்கத்துலேயே இருக்கனால எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. இனிமேல் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்காமல் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து வாங்கிடலான்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வாரமும் டெய்லியும் வர முடியாது, டைமிங் ஆயிரும், ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி வாங்கிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.